அகத்திய மாமுனிவன் சரி புதிய மாமலையில் உள்ள கங்கா ஜலத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி அழகாக ஒரு கெட்டியில வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். கங்கை ஆனவள் கமண்டலத்திலே அடைபட்ட காரணத்தினாலே எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சமானது பிடிக்கிறது. அதாவது தண்ணீர் பஞ்சம் பிடித்த காரணத்தினாலே தேவாதேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்தில் சென்று முறையிடுகிறார்கள். சிவபெருமான் மக்கள் குறை தீர்க்க வேண்டுமே என்று சொன்னால் மூத்த மகன் கணபதியால் மட்டும்தான் முடியும். மகனை அழைத்தார். மகனே, அதோ பாரு முனிவர் செய்து வருகின்றாரே கெண்டி, அதை தட்டி கவிழ்த்து வா ஆகட்டும் என்று சொல்லி, அதாவது வேல முகப்படைத்த விநாயகர் பெருமான் காகமாக வடிவமெடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார்களா? சரி, கமண்டலத்தில் உள்ள நீரெல்லாம் காவேரியானாக பெருக்கெடுத்து போடுகிறது. சரிதான். இவர் நினைக்கிறார், இப்படியே விட்டால் கங்கை அல்லவா? ஒரு மங்கை பொங்கினாலே தாங்க முடியாது. தாங்க முடியும். அங்கே செல்வது கங்கை அல்லவா? அப்படி என்று 7 சப்த சமுத்திரங்களாக பாவிக்கிறார். பொங்கி சம்பு தீவு கப்பாலே பெருங்கடலுக்கு ஒரு புறமாக ஒரு இருட்டு நாடு ஒன்று இருக்கின்றதா? இருட்டு நாட்டின் பக்கத்திலே பரத்த சொர்ண பூமி உள்ளது. சொர்ண பூமியின் பக்கத்திலே பளிங்கு என்னும் மலை வளர, பளிங்கு மலையின் அருகாமையில் ஆல விருச்சிகம் வளர, ஆலா விருட்சகத்தில் அடிமுகாமையில் மாணிக்க புற்று எழும்ப, புற்றுக்குள்ளே வசீகரம் என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பு வசித்து வருகின்றதா? சரி, ஆணிப்பொன் பாம்பானது வசித்து வருகிறது. ஆணிப்பொன் பாம்பானது அமிர்த கர்ப்ப கலசத்தை ஈன்று வைத்து விட்டு செல்கிறதா? அமிர்த கர்ப்ப கலசம் என்று சொன்னால் அது முட்டை என்று சொல்லி பொருள்படுகின்றது. ஆமாமா, அதாவது அந்த அமிர்த கர்ப்ப கலசத்தில் யார் யார் கண்ணை வந்து கண்டார்கள்? அந்த அமிர்த கலசம் தன்னை ஆதிமுனி வந்து கண்டார். நமது திருவருளாலே தான் எடுத்து ஏது சொன்னார்.
கேமராக்குள்ளே தான் அடைச்சிருக்கோம். அதான் பார்த்து ஆமாம், இல்லை இதெல்லாம் அடைச்சிருந்தது சாஸ் எல்லாம் பேக் கேமரா போட்டு சார்ஜ் யூஸ் பண்ணலாமா போட்டு சார்ஜ் இல்லை டவுன் ரைட் பண்ணி சார்ஜ் ஹலோ. இப்படி ஆமாமா. அந்த அமிர்த கருப்பு கலசத்தை ஏற்றி வைத்து சென்ற உடனே ஆதிமணி வந்து நினைக்கிறார். அடேங்கப்பா. நஞ்சரிக்கும் பாம்பு என்ற நல்ல அமிர்த கலசம் அல்லவா? செஞ்சல் வளர் முனிவருக்கும் தெய்வருக்கும் ஆகாது என்று சொல்லி அஞ்சலன் மந்திரத்தை ஆதிமணி ஒரு சேவிக்க அதிலே பிஞ்சுமதி தண்ணீர் போல பிறந்தார்களாம் 7 அரைக்குமார்கள். அந்த 7 அரைக்குமார்கள் யார் யார் என்று பார்த்தால் நீலி நீலி என்றொரு என்றொரு நீலி நீலி என்றொரு நீலகண்டி என்றொரு நீலகண்டி என்றொரு நீலி நீலி என்றொரு நீலி நீலி என்றொரு நீலகண்டி என்றொரு நீலகண்டி என்றொரு நீலகண்டி, காளாஸ்திரி, செல்வி, மடந்தை. இப்படி 7 பெண்கள் பிறக்கிறார்கள். மங்கை மடந்தை என்று சொன்ன 8 பேர் ஆயிரும் அல்லவா? இல்ல, அந்த மங்கை தான் அந்த மடந்தை. அடேங்கப்பா. மங்கையும் மடந்தையும் ஒண்ணுதான். ஆமாப்பா. அதாவது என்ன கடந்த கொட்டுச்சுன்னா கூட தப்பிச்சு விடலாம், மடந்த கொட்டுச்சுன்னா தப்பிச்சே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அரிச்சுட்டே தானே இருப்பாங்க. சரிதான். மடந்தையும் கடந்தையும் ஒண்ணுதான். அதாவது கடந்த கொட்டுனா மருந்து உண்டு, மடந்த கொட்டிட்டே இருந்தாங்க ஒருபோதும் மருந்து கிடையாது. அப்படியா? எங்க இருக்குன்னு சொன்னா போதும். ஆமாப்பா. அப்படி என்று சரி. அங்கே அந்த 7 பெண்களும் 2 கூட்டமாக பிரிந்து செல்கிறார்கள். ஆமாப்பா. ஒரு கூட்டத்திலே 4 பேரு, சரி, இன்னொரு கூட்டத்திலே 3 பேரு. ஆமாப்பா. எடி 4 பேர் கூட்டத்திலே இருக்கவங்க சொல்றாங்க, என்ன சொல்கிறார்கள்? எடி பூலோக வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கின்றதா? ஏக்கா, என்ன பூலோகத்தில் வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கல. தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்குதாடி? பிடிச்சிருக்கா?
அப்ப நீ அந்த 3 கூட்டத்துல சேர்ந்தவா? ஏடி உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. ஏ உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. இடி என்ன? அதாவது உலகத்து ஆசை விருத்து 4 பேர்கள் அந்தர மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். சரி. 3 பேர்கள் நினைக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்கள்? ஏ அக்கா ஏடி பேடிகள் போலிருந்தாலோ, அடி பேடிகள் போலிருந்தாலோ, வெள்ளை ஆசை உண்டு. பேடி போலிருந்தாங்களோ, பேடி போலிருந்தாங்களோ, பீளை மேல் ஆசை உண்டு. ஆசையுள்ள பிள்ளையது, ஆசையுள்ள பிள்ளையது, காத்தருவான் பெண்மணியே. போடு 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 போடு. ஈஸ்வரரே அல்லாதே ஏ அல்லாதி வேறொருவர் தரமாட்டார். ஏ ஈஸ்வரரே அல்லாதி அல்லாதே ஏ வேறொருவ தரமாட்டா. அக்கா, பேடிகளாக நாம வாழ்ந்தாலும் சரி பிள்ளைகள் மேலே ஆசை இருக்கிறது. இந்த தங்கச்சி பிறந்தோம் இறந்தோன்னு இருந்தா எப்படி? ஒருபோதும் இருக்க கூடாது. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டாலும் சொல்லி அவளுக்கு எல்லா பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அவன் சாதிக்கணும். உனக்கு என்ன ஆசை? ஏக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது. என்னது? புருஷன் இருக்க கூடாது. சரி. புத்திரனை மட்டும் ஈண்டெடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆசை. ஆமா தங்கச்சி, என்ன உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதாடி? ஆசை இல்லாமல் இருக்குமா? என்ன ஆசை இருக்குது? கணவன் இருக்க கூடாது. ஆ. ஆனால் எனக்கு ஒரு கை குழந்தை வேண்டும். ஏங்கப்பா அக்கா, என்ன? அதாவது எங்க 2 பேருக்கு இருக்கிறது ஒரே ஆசைதான். சரி. நல்லவா, உனக்கு என்ன ஆசை சொல்லு பாப்போம். மாப்பிள்ளை இல்லாமல் மக்களை பெற்றெடுக்க வேண்டும். என்னமா? மாப்பிள்ளை வேண்டாம். ஆ, மாப்பிள்ளை இல்லாம ஆ. மக்களை பெற்றெடுக்க வேண்டும். என் தங்கச்சி, என்ன? அதாவது நாமல் 3 பேருக்கும் இருப்பது ஒரே எண்ணம் தான். ஆமா. வார்த்தைகள் வேறு வேறாக இருக்கின்றது. சரி. ஆனால் ஆசை உள்ள பிள்ளையை தர வேண்டும் என்று சொன்னால் ஆதிசிவன் இல்லாத வேற எவராலே முடியுமா? முடியாதல்லவா? ஆதிசிவனுக்கு ஒரு தவம் இருக்கலாமா? இருந்து விடலாம். அப்படி என்று சரி. ஆதிகரை கிடனாய் சிவபெருமான் நினைத்து அரும்பெரும் தவம் இருக்கிறார்கள் 3 பெண்மணிகளும். ஆமாமா. இவர்களுடைய தவநிலையானது எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி எப்படி கண்ணே? காற்றடித்து மணல் வரப்பி, மணல் வரப்பி, மண்பரப்பி. இறையாம்பு திரளி விடுவான், விடுவான். காற்றடித்து மணல் பரப்பி, மணல் பரப்பி. மணல் பரப்பி. இங்கே கரையமுத்து எழுந்திடுமா, எழுந்திடுமா. தமிழ் சரிகுரத்தில் எறும்புகள் போய் குடியிருக்கும். போடு போடு போடு. கோடு முடித்த புல்லு ஒரு சரியில் வீச. கமர கட்டி என்று கட்டையல்லி. சொல்லிடாமல் கேடுவாய், வாய். காற்றடைத்து காற்றடித்து மணல் பரப்பி கரையாம்புற்று எழுப்புகின்றதா? ஆமா. ஏற்றமுள்ள செவிக்குறத்தில் எறும்புகள் சென்று முட்டையிட்டு கூடு கட்டி வாழ்ந்து வருகின்றது. கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூசரிய தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் சென்று பூச்சொரிய. பூத்த மர கட்டை என்று சொரிதாவுகின்றன புலிக்கடுவாய்கள். அதேங்கப்பா, இந்த பெண்களுடைய தவ வலிமை அவ்வளவு வலிமையாக இருக்கின்றது. அப்படி ஆனால் இந்த பெண்களுடைய தவத்தை ஏன் என்றும் கேட்கவில்லை, எடுத்து மொழி பேசவில்லை, ஏன் எடுத்தும் பார்க்கவில்லை. ஆமா. அப்படியே அமைதியாக இருக்கிறார் பகவான். அப்பமா பெண்ணின் குணம் பெண்ணுக்கே தெரியும் என்று சொல்லுவார்கள். சபாஸ். அந்த சொல்லிருக்கிறங்க பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகிறாய். என்னமா சொல்லுகிறார்கள்? சுவாமி, என்னம்மா? இறக்கு என்பது உங்களுக்கு இருக்கா சாமி? என்ன கண்ணே? அங்க பாருங்க 3 பெண்கள் உங்களை நினைத்து அரும்பெரும் தவம் செய்து வருகிறார்கள். ஆ. இதே போன்று ஆடவன் தவம்
செய்திருந்தால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு இதுவரையிலும் வரம் கொடுத்திருப்பீர்கள். சரி. பெண்கள் என்ற காரணத்தினாலே மௌனமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன? அதாவது அவர்கள் எப்படி தவம் இருக்கின்றார்கள் என்று சொன்னார், இந்த உலகத்தில் ஆடவர் துணையின்றி குழந்தை வேண்டும் என்று சொல்லி அறிந்தவங்க இருக்கின்றார்கள். அதை ஆதிசிவன் என்னால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இதற்காக அப்படியும் அவர்களுக்கு நான் குழந்தைக்கு வரத்தை கொடுத்தேன் என்று சொன்னார். உலகத்தில் உள்ள மக்கள் மற்றவர்களும் கேட்பார்கள் அல்லவா? கண்டிப்பாக ஆடவர்களுக்கு மரியாதை இல்லாமல் ஆகிவிடும். ஆகையால் என்ன அப்படியும் அவர்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். சார்புடைய உயர்ந்த மலையிலே சக்தி மாமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கின்றார். அன்னவரை கோரி தவம் செய்தார்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக சந்தான பாக்கியம் அவர்கள் நீ சென்று உரைத்து வா. நானா போனோம்? ஆமாம்மா. சரி சுவாமி. ஆகட்டும் என்று சொல்லி அம்மையுமே பார்வதி ஆரம்பிச்சார். சரி. அந்த பெண்கள் முன்னே வருகிறாளா? ஆமையா. அறிந்தவ பெண்மணிகளே, அம்மா நிறுத்துங்கள் தவத்தை. ஏன் தாயே? ஏன் இப்படி தவம் செய்கின்றீர்கள்? நாங்களோ சிவபெருமானை கோரி தவம் இருந்தோம். நாங்கள் வருவதற்கான காரணம் என்னவோ? நானா? நான் உங்களுக்கு வரம் கிடைக்காது சொல்லிட்டு போக வந்தேன். ஐயோ, பகவான்ல உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார். தவத்தை நிறுத்துங்கள். அம்மா, என்ன அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு வரம் தருவதற்கு தாங்கள் தானா? நானும் தர போறது கிடையாது. சார்புடைய உயர்ந்த மலையிலே வாழ்ந்து வருகிறார் சக்தி முனிவர். சரி. அவரை நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு குழந்தைக்கு வரம் கிடைக்கும். ஆகட்டும் என்று சொல்லி சக்தி மாமுனி வருகைக்கு வேண்டி இந்த 3 அருந்தவ பெண்மணிகளும் தவம் இருந்தார்களா? இவர்களுடைய தவநிலை எப்படி எரிந்தது தெரியுமா? எப்படி எப்படி கண்ணே? சக்தி முனிவர் வேதற்கு அறிந்தார் சக்தி முனிவர். இது சிவனுடைய ஏவல் என்று எண்ணி அந்த பெண்களுடைய முன்களை தோண்டி கேட்கின்றார். அறிந்தவ பெண்மணிகளை தங்களுடைய தவத்தை கலைத்து விட்டு என்னை பாருங்கள், யார் நான் சக்தி மாமுனி வந்திருக்கின்றேன். சக்தி முனியா? ஆமாமா. என்னை கோரி தவம் இருப்பதற்கான காரணம் என்ன கண்ணே? சுவாமி, என்னமா சிவபெருமானை நினைச்சு தவம் செய்தோம். சரி, குழந்தைக்காக. ஆனால் அவர் எங்களுக்கு வரம் கொடுக்கவில்லை. ஐயோ, உங்களை நினைச்சு தவம் செஞ்சிருக்கோம். சரி, நீங்களாவது எங்களுக்கு குழந்தைக்கு வரம் தருவீர்களா? என்ன? அதாவது உங்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டுமா? பாருங்கள் மக்களே, இந்த அரும்பெரும் கானகத்தில் தவம் இருந்தமையின் காரணத்தினாலே எனக்கு வயிற்று பசி மெத்தை உண்டு. சரி, என்னுடைய வயிற்று பசியை தாங்கள் தீர்ப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய பிள்ளை பசியை கண்டிப்பாக நான் தீர்த்து வருகின்றேன். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்ன? அதாவது அமுது கரை படைத்து அன்ன ஆகாரம் தருவீர்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் வருவே. சோறு வேணுமா? ஆமாமா. சரி. என்ன உனக்கு சோறு பொங்க தெரியுமா? நன்றாகவே தெரியும். அப்படியானால் அவர் கேட்கிற பத்தியா சாப்பாடு நம்ம கையால செஞ்சு கொடுக்கணும். அப்படி என்று சொல்லி அழகாகவே கையாலை செய்கிறார்கள். பார்வதி அம்மை மனதில் நினைக்கிறார்.
செய்கிறார்கள் வேண்டிய பொருள் எல்லாம் கிடைக்கிறது திரையை விளைந்தார்கள் சரி சக்தி முனிவருக்கு அமுது படைக்கிறார்கள் எல்லாரும் சாப்பிடுகிறார் ஆமா இப்ப பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா என்ன சொல்வார்கள் தொண்டனுக்கும் உண்டமயக்கம் உண்டு என்று சொல்வார்கள் ஆமா உண்மைதானப்பா ஆனால் சக்தி மாமணிக்கு தூங்கவில்லை என்ன செய்தார் உடனடியாக வடக்கு முகமாக இருந்து மாபெரும் யாகமானது ஒன்று நடத்தி வருகின்றார்கள் யாகம் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த யாகத்திலே 3 பரல் வந்து பிறக்கிறது 3 பரலை எடுத்தார் 3 பரலை எடுத்த சக்தி முனிவர் வரலையும் எடுத்த சக்தி முனிவலே மிகுல மாறந்த அருகி மார்கையில் கொடுத்தார் 10 மாதம் தான் சுமந்து வெற்றிடாமலே இன்றைக்கு பெற்றிட இச்சைகள் பட்டிகிறோம் அக்கா சரி பெண்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்கள் பெண்களே முதலாக கங்கையிலே சென்று நீராடுங்கள் சரி நீராடி மாத்துடுத்து உங்களுக்கு எந்த பூவை பிடித்திருக்கிறதோ அந்த பூவை நீங்கள் தலையிலே சூடுங்கள் சரி தலையிலே சூடிவிட்டு இந்த பரலை சாப்பிட்டேன் என்று சொன்னால் உடனடியாக சந்ததி கிடைக்கும் ஆகட்டும் என்று சொல்லி கங்கையிலே சென்று நீராடி மாற்று துயிலானது உடுத்து நீல பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தால் ஈன்றெடுத்த குழந்தைக்கு அழகான பெயர் நாம சூட்டினார் குமிர்த பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தால் ஈன்றெடுத்த குழந்தைக்கு குமிர்தன் என்று அழகான பெயர் நாம ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியகாந்தி மலரை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு பரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்தால் ஈன்றெடுத்த குழந்தைக்கு ஆதித்தன் என்று அழகான பெயர் நாம சூட்டினார். பார்த்த முனிவர் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார்? ஆகா பிறந்திருப்பது 3 ஆண் குழந்தைகள் அல்லவா? சரி நீலன் குமிர்தன் ஆதித்தன் திரிபுராதியாகிய முப்பிராதியாகிய தாங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி வரத்தை கொடுத்து முனிவர் அந்த இடத்தை விட்டு அப்படி மறைந்து விட்டார். முனிவர் சென்ற பிரகாரம் பெண்கள் எல்லாம் குழந்தையை பார்க்கிறாங்க. ஆமா அங்கே ஆண் குழந்தை என்பதை அறிந்தார்கள். சரிதான் அக்கா முனிவர் நம்மளை சரியாக ஏமாற்றி விட்டார். ஆமா கண்டிப்பாக இந்த குழந்தையை வளர்த்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கற்பனையானது தவறிவிடும். அக்கா என்ன பசிக்குது என்று சொல்லி பாலமிர்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் பச்சை குழந்தையாக இருந்தாலும் எச்சிதனத்திற்படும் அல்லவா? எனக்கு இந்த குழந்தை வேண்டும், உனக்கு வேண்டுமா? எனக்கும் வேண்டாம். உனக்கு வேண்டுமாடி? ஆகட்டும் என்று சொல்லி அரும்பெரும் நாடகத்தில் இந்த குழந்தைகளை போட்டு விட்டு அந்தர்மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். பச்சிலம் குழந்தைகள் அல்லவா? அந்த குழந்தைகள் பசியால் துடிதுடித்து அழுகின்றது. அந்த குழந்தையோட அழுகுரல் ஓசையப்படுகிறது பாருங்க. எப்படி எப்படி கண்ணே நிலங்கள்ல தன்னட்ட குரல் ஓசையினாலே ஓசையினாலே
சிங்கம் புலி கடுவாயெல்லாம் பயந்து ஓடுகிறதா. குமிர்தன் அழுந்த அழுகுரல் ஓசையானது ஆனது. ஒன்று மலைகள் அனைத்தும் கிடுகிட்டு 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 என்று ஆடுகின்றதா. ஆதித்தன் அழுத குரல் ஓசையானது ஆண்டார் கையிலையில் அருணார் திரு செவிகள் கேட்கின்றதா. அவன்தான் கொஞ்சம் இறக்கமா அழுந்திருக்கான். சரி. பார்த்த பகவான் பார்வதி பார்த்து கேட்கின்றான். என்ன உடனே கேட்கின்றார்? பார்வதி என்ன? திடீரென்று 3 குழந்தைகளுடைய அபய குரல் ஓசையானது காதை துளைக்கின்றது அல்லவா. ஆமா. யார் யார் என்றெடுத்த குழந்தைகள் எதற்காக அழைக்கின்றார்கள்? சுவாமி அது அந்த அரைக்கு பெண்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். ஐயோ, குழந்தைக்கு வரம் கொடுத்தாரோ சக்தி முனிவர். ஆமா. ஆண் குழந்தை என்று அறிந்து போட்டு விட்டு சென்று விட்டார். செல்வமே, என்ன? உலகத்தில் யாராக இருந்தால் பசிக்கக்கூடிய குழந்தையை பாலமிருதம் கொடுத்து பசி அமர்த்துவது நம்முடைய கடமை அல்லவா. சரி. உடனடியாக நீ ஓடி சென்று அந்த குழந்தைகளுடைய பசி அமர்த்தி வா. இறைவா, என்ன சொல்லுகின்றீர்கள்? ஏம்மா? இதோ இருக்கிற நந்தியம் பெருமாள். சரி. அவரை விட்டு அழைத்து வந்தால் ஏதாவது உபாயம் செய்வார். நல்ல யோசனை சொன்னார். அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி நந்தியம் பெருமாளை அழைக்கிறார்கள். ஆமையா. ஏ நந்தி, சுவாமி. மாநிலத்திலே 3 குழந்தைகள் பசியால் அழுது வாடுகிறார்கள். சரி. அவர்களுடைய பசியை நீங்கள் அமர்த்தி வருகின்றீர்களா? ஆகட்டும் என்று சொல்லி நந்தியம் பெருமாள் இந்த குழந்தைகளுடைய முன்பிலே வருகின்றார். அதாவது மனதிற்குள் நினைக்கின்றார். அதாவது பச்சில குழந்தையாக இருந்தால் என்ன சாப்பிடும்? பாலமிர்தம் தான் சாப்பிடும். பாலமிர்தம் தானே சாப்பிடும். ஆமா. வேற எதுவும் சாப்பிடாது. ஆமா. பாலமிர்தம் குடித்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழும் என்று சொல்லி சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வலோக பசுவை அழைத்து வருகின்றார்கள். அந்த பசுவினுடைய தன்மை எப்படி வாருங்கள்? எப்படி எப்படி கண்ணே? வருகுதடா தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு. பாடலிடம் தனிலிருந்து தனிலிருந்து அருகுதல்லோ தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு. வானுலகோ தனிலிருந்து தனிலிருந்து சுரபி சிந்தாமணி எனவே சொல்லுகின்ற தெய்வ பசு. ஒரு தனத்தில் போடு போடு போடு. ஒரு கோட்டை பால் சுவைக்கும். அசத்து அசத்து. விளக்குவது அழுகிறதோ 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 ஏன் அழுகிறதோ? ஒரு நாளோ தீராது தீராதே தீராதே. சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வலோக பசு. ஆமா. 4 கோட்டை பால் சுரைக்கிறது. சரி. இந்த 4 கோட்டை பாலையும் 3 குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள். 3 குழந்தைகள் சாப்பிட்ட பிற்பாடு உணர்த்துவதும் அழுகிறதும் ஒரே நாளும் தீர்ந்த பாடில்லை. அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? அதாவது செத்த ஆட்டிற்கு கண்ணு பெரிது, தாய் இல்லாத பிள்ளைக்கு வயிறு பெரிது என்று சொல்வார்கள். தாயமிர்தம் குடித்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழும். சரி. அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் குழந்தை ஈன்றெடுத்த தாய்மார்கள் சுனையிலே நீராடி கொண்டிருப்பதை அறிந்தார். சரி. நேர இந்த 3 குழந்தைகளையும் தூக்கி நேர அந்த பெண்களுடைய முன்களே வருகின்றார். அருமை செல்வங்களே, என்ன அரும்பெரும் காலகத்தில் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து விட்டு தன்னந்தனியாக போட்டு விட்டு வந்தது தங்கள் தானே. நாங்கள் தான். அந்த குழந்தையை வளர்க்க வேண்டாம் அம்மா? ஐயா, என்ன என்ன வார்த்தை சொல்வதற்காக முன்னே வந்திருக்கின்றீர்கள்? என்ன கண்ணே? நாங்கள் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாதன் மல்லிகா வல்லமே போடு தேவா எங்களுமே ஆமம்மா பாதவழி ஆண்முகங்கள் அசத்து கண்டாயும் பாவமக்கு அழகு செவியிலே சொல் கேட்டாலோ ஓடி செவியிலே சொல் கேட்டாலோ இல்லாமல் வாடிடுவோம். செவியில் சொல் கேட்டாலோ செவியில் சொல் கேட்டாலோ நாங்கள் தீர்த்தமது ஆடிடுவோம். ஆடவரை கண்டாலும் போடு போடு போய்விடுவோம் அந்தரத்தில் அசத்து என்று சொல்ல பெண்களெல்லாம் அப்படி இது சொல்வான் அப்பினீரர் உண்மைதான். ஒருவர் முகம் ஒருவர்
சரி. ஒருவேளை தப்பி தவறி அவன் மூஞ்ச பார்த்தா கூட திருப்பார் கடலை சென்று குதித்து விடுவோம். நீங்க பயப்பா அப்படிப்பட்ட நாங்கள் இந்த ஆம்பளை பிள்ளை எப்படி சுவாமி வளர்க்க முடியும்? அதாவது இந்த குழந்தைகளை வளர்க்க முடியாது என்று சொல்லுகிறீர்களா? ஆமா. அதாவது இந்த குழந்தையை வளர்க்க மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய சாபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். சாபம்? ஆமாம்மா சுவாமி, நீங்க எங்களை சாபம் போட போறீங்க? ஆமா கண்ணே. சரி, உங்களுக்கு வயசாயிட்டு அதனாலே உங்கள் வயதிற்கு நாங்கள் மரியாதை தருகிறோம். சரி, இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம். வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை வைக்கிறோம். என்ன நிபந்தனை அம்மா? ஒருவர் முகம் ஒருவருக்கு சரி தெரியாமல் இருந்தால் மட்டுமே இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்து வருவோம். பகல் காலம் வந்து விட்டது என்று சொன்னால் பிறந்திடுவோம் மந்திரத்தில் பார்த்த நந்தியின் பெருமாள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? ஒரு ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா? வளராதல்லவா? 2 ராத்திரியில் வளருமா? வளராது. அப்படி என்று சொல்லி 7 வருட காலம் இருளாக போக கடவுதி என்று சொல்லி சாபத்தை கொடுத்தாரா? ஆமா. சாபத்தை கொடுத்து சந்ததி அந்த பெண்களுடைய கையிலே கொடுக்கிறார்கள். சரி செல்வங்களே, என்ன இன்று முதல் இந்த குழந்தையை சிறப்புமாக வளர்த்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இந்த குழந்தைகள் தாயமிரதம் முடித்தல்லவா? தல தளம் என்று கொழு என்று வளர்ந்து வருகின்றது. வருடங்கள் 7 திகைக்கின்றது. அந்த நேரத்தில் சூரிய உதயனாகின்றார். சரிதான் தங்கச்சி, அங்கேக்கா உன்னுடைய முகம் எனக்கு தெரியுது. எனக்கு உன்னுடைய முகம் நன்றாகவே மேலேப்பா ஆதவன் உதயமாகி விட்டார். நம்ம இந்த இடத்தில் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. அப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே குழந்தைகளை போட்டுவிட அந்தரமாகவே மறைந்து விட்டார்கள். இப்படி பெண்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். சரி, குழந்தைகள் மீண்டும் அழைகிறது. சரி, நந்திய பெருமாள் வருகிறார். இந்த குழந்தைகளை நாமல் தானே பார்த்துக் கொள்ள வேண்டும். நர்மை செல்வங்களே, என்ன ஆளும் பெருமாக்கி கைலாசமலைக்கு அழைத்து வர சொன்னார்கள் கரைக்கட்ட சிவபெருமான். ஆமா. இப்ப நீங்கள் பிறந்தது அரும்பெரும் காரகத்தில் வாஸ்தவம் தான். அதற்காக காட்டு வழியாக நீங்கள் சென்று விடக் கூடாது. பாருங்கள், உங்களை நாட்டு வழியாக கைலாசமலைக்கு அழைத்து செல்கின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி சரி, இந்த 3 குழந்தைகளையும் நந்திதேவர் கைலாசமலை அழைத்து வருகிறார். ஆமாப்பா, கைலாசமலை அழைத்து வரக்கூடிய நாளையிலே சரி அங்கே உள்ள தேவா தேவர்கள் எல்லாம் இந்த குழந்தைகளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா? கரிகோட தேவா தேவர்கள். ஆமாப்பா. ஏய் தம்பி, அண்ணா, அதாவது வருகிறது யார் தெரியுமா? யாரு? அந்த தேவா தேவர்கள் கிடையாது, அந்த அரைக்கு மாறி எடுத்த குழந்தைகள். அம்மா, முன்னால் வருகிறார்கள். அவர் யார் தெரியுமா? யாரு? அதாவது அவர்கள் தான் இந்த நந்தியன் பெருமாள். சரிதான். அதாவது இந்த நந்தியன் பெருமாளுக்கு வேற வேலையே கிடையாது. ஆமா. அதாவது முன்னொரு சமயத்தில் அல்லரக்கன் என்று ஒருவரை அழைத்து வந்தார். சரி. கைலாசமலையில் கரைக்கின்ற சிவபெருமான் போலும் இருப்பதற்கு இடமில்லாமல் ஆகிவிட்டது. ஆமா. தம்பி, என்ன குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள் தெரியுமா? எப்படி? அட்டமற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகள். ஆமா. சண்டாள குழந்தைகளை தலையை திருகி அரும்பெரும் காரகத்தில் போடாமல் கைலாசமலைக்கு அழைத்து வருகின்றார்கள் அல்லவா? அவருக்கு கொஞ்சமாவது அறிவு என்பது இருக்கிறதா? ஆமையா. இந்த குழந்தைகளை இந்த கைலாசமலைக்குள்ளே விட்டோம் என்று சொன்னால் சரி, அடுத்த நிமிஷமே நம்மள வெளியே போக வேண்டும். கண்டிப்பாக. அப்படியானால் கைலாசமலை கோட்டை வாசல்களை நச்சென்று அடைத்து விடுங்கள். 4 கோட்டை வாசலை நச்சென்று தடைத்தார்கள். வாசல் அடைபட்டவுடனே என்ன சொல்வாங்க பாருங்கள். என்ன சொல்கிறார்கள்? வாசல் அடைபட்ட போதே வாசல் அடைபட்ட போதே வாசல் அடைபட்ட போதே ஒரு ஆதி ஏது சொல்வான் ஏது சொல்வான் வாசல் அடைபட்ட போதே வட்ட போதே எமுப்புராரி ஏது சொல்வார் ஏது சொல்வார் நந்தி தேவர் நந்தி தேவர் சென்றார்
அவர் சொன்ன வார்த்தை அது தீராது. இவர் சொன்ன வார்த்தை அது செத்தாலும் தீராதே. வாசலடை பட்ட போது முப்பராதையுடைய முகமானது அப்படியே வாடி செல்கிறது. ஆமாப்பா. அந்த நேரத்தில் சொல்லுகிறார் நந்தியன் பெருமாளே, என்னப்பா தேவாதேவர்கள் செய்த வேலையை பார்த்தீர்களா? அதாவது அவர்களை நீங்கள் என்ன வார்த்தை சொன்னார் பார்த்தீர்களா? ஆமா. அதாவது அட்டமற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகளை தலையை திருகி கொல்லாமல் கைலாசமலைக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அல்லவா? சரி. டேய் தம்பி நீலா, அண்ணா உன்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்? கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் முப்புராதி. டேய் தம்பி குமிர்தா, உன்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்? என்ன பார்த்தா? ஒரு கூட ஒட்டாங்க உலகமெல்லாம் அழைப்பான் என்று சொன்னான். டேய் தம்பி, என்ன? அதாவது அன்றும் இன்றும் என்றும் எண்ணி நமக்கு பகையாளி யார் என்று கேட்டால் என்ன சொல்வாய்? இந்த தேவாதி தேவர்கள் தானே சொல்வாய். ஆமா. டேய், இனி இந்த கைலாசமலை உனக்கு வேண்டுமா? எனக்கு வேண்டாம். அதாவது பச்சை மரத்தில் அடித்த ஆணி அடித்ததுதான், பச்சிலும் குழந்தையின் நெஞ்சில் பதித்தது என்றைக்கும் பதிந்ததுதான். இனி இந்த கைலாசம் உனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் ஆகட்டும் என்று சொல்லி கோபத்துல விறுவிறுன்னு பாலகர்கள் நடந்தார்கள். ஆமாப்பா. நந்தி பெருமாள் பார்த்தாரு, என்ன இந்த பிள்ளைங்க இந்த வயசுல இந்த கோபப்படுறாங்க? ஆமையா. ஏ முப்பராதிகளே, என்ன ஏன்பா இந்த கோபம் உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்கப்பா, இப்பவே மனசுல கொஞ்சம் விதைச்சிங்கன்னு வைங்களேன், போக போக வளருமே தவிர ஒரு நாளும் குறையாது. அப்பா, எல்லாம் விட்டு தள்ளுங்கள். ஒருபோதும் கிடையாது. அருணவும் சிவனவும் 1000 பேர் வந்தாலும் அவ்விடம் இருந்தோம் என்று சொன்னால் இவர்களுக்கு நாங்கள் யார் என்று காண்பிப்போம். சரி, அப்படியா வாருங்கள் என்று சொல்லி சரி அந்த முப்பரகானகத்தை அழைத்து வந்து ஆமாப்பா. ஒரு வில்வ மரமானது உண்டு பண்ணி சரி வில்வ மர நிழலிலே ஆமாம்மா 3 பாலர்களை அமர சொல்கிறார். அடேங்கப்பா. பிள்ளைகளே, என்னப்பா? 3 பேரும் இந்த மர நிழலிலே அமர்ந்து கொள்ளுங்க. சரி. உங்களுக்கு தான் கைலையிலே இடம் கிடையாது. நான் எப்பொழுது சென்றாலும் எனக்கு கைலாசமலையில் இடம் உண்டு. அடேங்கப்பா. நான் சென்று வருகிறேன். ஆனால் ஒன்று, என்னப்பா? நான் போகும்போது இந்த இடமெல்லாம் காடாக இருக்கிறது, அப்படித்தானே? ஆமா. நான் ஒரு நாள் திரும்பி வருவேன். சரி. அப்பொழுது இந்த இடமெல்லாம் நாடாக மாறும். அடேங்கப்பா. சந்தோஷம் தானே? ஆகட்டும் என்று சொல்லி சென்று வருகிறேன் என்று சொல்லி ஆமா கைலாசமலையில் நந்திதேவர் சொல்கிறார். நந்தி தேவர் கைலாசம் போகவே, நந்தி தேவர் கைலாசம் போகவே, நல்ல வைரவநாதன் குமரனான் தயாகிய வெள்வை மரத்தின் கீழ் இல்லையாகிய வெள்வை மரத்தின் கீழ் இருக்கின்ற வேலை அது தண்ணீர், இருக்கின்ற வேலை அது தண்ணீர். சக்தி மாமுனி முத்தி பெரும்படி, சக்தி மாமுனி முத்தி
கொண்டையிருள் அலங்காரத்திலே கொண்டனாலே எட்டு திக்கும் வாழ்கின்றார் கொண்டனாலே எட்டு திக்கும் வாழ்கின்றார் கொண்டையிருள் அலங்காரத்திலே தேவியின் பொறிதான் வெளியாகுதாம் ரகமிட்டு முறைக்கிய கோபத்தால் தத்து முத்து அசத்தை முத்து போலற்ற வேர்வையை வாரி முத்து போல் எந்த வேர்வையை வாரி வெளியில் விட்டறிந்தாளம்மை அம்மன் வேர்வையின் ஆதாரமாகவே அம்மன் வேர்வையில் ஆதாரமாகவே மூன்று முகத்தோடு என் தாய் முத்தாரம்மை வந்து பிறந்திடுவாள் இப்படி ஆமா. நந்தி தேவர் சரி கைலாசம் வருகிறார் அடேங்கப்பா வரும் பொழுதே ஆ. சக்திமா மணிமண்டலத்து யாகமானது சரி சக்தி வராத காரணத்தினாலே ஆமையா எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாகவே காட்சியளிக்கிறது அதாவது பார்த்த தெய்வாதேவர்களுக்கு பகவானை தரிசிக்க போக உண்ணாது சரி. வருவதற்கு வர உண்ணாது ஆமா உடனடியாக தெய்வாதேவர்கள் பகவானிடத்தில் சென்று முறையிட சரி பார்த்த பகவான் தன்னுடைய மனைவி அழைத்து சொல்கிறார் அம்மா என்ன திடீரென்று புகைமண்டலம் எழுப்பி வருகின்றது சரி எழுப்பி வரக்கூடிய புகைமண்டலத்தை நீ சென்று தனித்து வா சுவாமி என்ன என்ன சொல்லுகிறீர்கள் உண்மைதானம்மா எனக்கு கோடி படைகள் தாருமையா ஆகட்டும் என்று சொல்லி சரி அதாவது அம்மையுமை பார்வதிக்கு எப்படிப்பட்ட படைகள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கோடான கோடி படைகளை கொடுக்கிறார் ஆமா. தீவெட்டி பிடிக்கும் எண்களே முளைக்கு 1000 பகல் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் பாவையர்களுக்கு 100,000 இரவு தீவெட்டி பிடிக்கும் எண்கள் ஏந்திழைக்கு 1000 ஆமாமா இப்படி கொடுத்தவுடனே சரி அனைத்தையும் வாங்கிக் கொண்டு ஆமையா அழகாகவே தாயார் பார்வதியார் வேள்வி பக்கத்திலே வருகிறார் அப்படி வேள்வி பக்கத்திலே வரும்பொழுது அம்மைக்கு மேனி எல்லாம் வியர்வையாகவே சிந்துகிறதா சரி இந்த வியர்வை வெளுத்து வெட்டாவளியில விட்டால் அது வெட்டாவளி தாங்காது கண்டிப்பாக. ஆகாயத்திலே விட்டாலும் ஆகாயம் தாங்காது சரிதான். அந்த வியர்வையை அப்படியே வலித்து சரி அந்த வேள்வியிலே விட்டறிகிறாளா வேள்வியிலே விட்டறியக்கூடிய நேரத்தில் மொத்தான வேர்வையின் ஆதாரமாகவே ஆமாமா அம்மை மொத்தார் அம்மையுடைய உருவானது வளர்கிறது சபாஸ் உருவானது வளர்ந்து ஆ. அந்த வேள்வியிலே 3 முகத்தழகி என் தாய் முத்தார் அம்மை வந்து விரைக்கிறாள் அப்படி முத்தி மாலி உலக இழந்தாள் 3 முகம் கொண்ட தாயா மாலை உலக இழந்தால் முந்து மோகம் கொண்ட தாயா உடைய பேச்சு அம்மை பூப்படைக்கு வந்தவள் தோத்தரித்து செத்தோரை காத்தவள் எழுந்தோரை தொக்கடித்து சித்தூர் ஒரு காத்த வேணும் தூரத்தில் ஏறிக்கொண்டு சாதி என்ற காட்சியாரோ மலர் பெண்களை வரும் உலக இழந்தாள் கந்தழகி வரும் உலக உலகத்தாளுடனே தங்கமான பேச்சு அம்மை பகவான காட்சிக்காரி உலக புகழ்கின்ற பெரிய மாதாவுடனே உலகம் புகழுகின்ற பெரிய மாதா மாதாவுடனே ஒரு எல்ல வரை வெட்டி திருவிட்ட மாரியம்மை பிள்ளை கொத்த மெடுகின்ற மணி முத்தே மாரியம்மை வெளிமுத்தம் விடுகின்ற மணி முத்தே முத்து மாரியம்மை பிள்ளை போலிருக்கும் பெரிய பிள்ளை மாதாவோ காசிகட காசி முறை காத்திருக்கும் மகமாயி காசி மட காசி ஊரை கத்திருக்கும் இருக்கும் மகமாயி அருகுணம் சத்தரையும் பெருப்பு ஓசை வாரியோடே ஆள் முசு இட்டதொரு சூலக்காரி தான் பிறந்தாள் செய்ததொரு சூயக்காரி தன் பிறந்தாள் வேலி காப்புக்காரி துறைமுகத்தை நாச்சியாரும் மீனக்காரியாயிருக்கும் அழுக்காரி அம்மையோடு சினக்காரியாயிருக்கும் மரக்காரி அம்மையோடு மாருடனே ஒத்தாரம்மை தன் பிறக்க வரிசையுடன் பெண்கள் கூடி குரவை பாடினார் வேதமுத்து மாலையம்மை வேள்வியில் பிறக்க வேதமுத்து மாலையம்மை வேள்வி பிறக்க பெண்ணு மனம் உள்ள பெண்கள் வெண்குரவை பாட ஆதிமௌனிகையிலாச பேரருளினாலே ஆதிமுனி கைலாச பேரு பேரருளினாலே பேரரிடம்
செய்தாள். இப்படி அம்மை முத்தாரம்மை வந்து பிறந்த உடனே சரி பார்த்தாள் பார்வதியானவள் ஆமா அம்மையை முத்தாரம்மன் தேவி அலங்காரம் செய்கிறாள். சரி தங்க சீப்பினாலே தலைமுடியை கோரி எல்லைக்குள்ள லாலனவை வெள்ளை பூவை சூடி சரி அங்கு வச்ச பொட்டனுக்கு சந்தனம் போட்டுட்டு ஆமா நம்ம தம்புராட்டி பெரிய மாதாயம் புராட்டி நமக்கே என்று சொல்லி தங்க சீப்பினாலே தலைமுடியை கோதி அழகாகவே அலங்காரம் செய்யக்கூடிய நேரத்திலே என் தாய் முத்தாரம்மனை பார்த்து என்ன சொல்வாழ்வாருங்க என்னமா சொல்லுகின்றாய் அஞ்சாதே என்ன வேளை என்ன வேளை தலை நடவி அஞ்சாதே என்ன வேளை அடிகளிது தலை தடவி தலை தடவி கையிலே தாயார் முத்தாரம்மை நல்ல முகத்தோடு தாரம்மை தான் பிறந்தாள். என்னுடைய தங்கை ஈஸ்வரரே அந்த வார்த்தையை கேட்டபோது ஏது சொல்வார் இப்படி அம்மை முத்தாரம்மனை அருகழைத்து அலங்கார வடிகள் செய்து கைலாச மலைகளை அழைத்து வருகிறாள் பார்வதியானவள். பகவான் பார்வதி பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்பார்? பார்வதி என்ன புகையை தனிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தன்னந்தன்மையாக தானே சென்றாய். படை பதாதிகளை அனைத்தையும் அழைத்து வருகின்றாய் அல்லவா? எங்கு நடந்தது, என்ன நடந்தது? வேள்வியின் பக்கத்திலே சென்ற பொழுது சரி மேனியில் நான் வேர்வையாக சென்றது. முத்தான வேர்வை வாரி அந்த வேள்வியிலே விட்டறிந்தேன். சரி முத்தான வேர்வையின் ஆதாரமாகவே அம்மை முத்தாரம்மை வந்து பிறந்தாள். அம்மா பிறந்த முத்தாரம்மை அங்க விட்டுட்டு வர மனசு இல்ல. சரி என்னுடைய தங்கை என்று சொல்லி இந்த கைலாசம் அழைத்து வந்திருக்கின்றேன். பார்வதி என்ன அதாவது இந்த கைலாசமலை அழைத்து வந்தது சரிதான். ஆனாலும் உண்டு இந்த கைலாச மலையில் ஒரு சக்திக்கிடம் உண்டு, மறுசக்திக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. ஆகையால் இந்த 3 முகமடித்த முத்தாரம்மை தேவிக்கு வேண்டுமென்றுள்ள வரங்கள் அனைத்தை கொடுத்து கானகத்திலே 3 பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் அல்லோரப்பட்டு வருகின்றார்கள். இன்று முதல் அவர்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அனுப்பி வைத்து விடலாம். சுவாமி என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மைதானமா? இத பாருங்கள். அப்படியான அவர்கள் சம்மதிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று சரி அம்மை முத்தாரம்மனை அருகழைத்தார்கள். என்ன சொல்கிறார்கள்? முத்தாரம்மா கானகத்திலே 3 குழந்தைகள் தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். சரி அவர்களுக்கு தாய்க்கு தாயாக சென்று வருவாய் என்று சொன்ன பொழுது அம்மா அம்மை முத்தாரம்மையான பகவானிடத்தில் என்ன கேட்டால் தெரியுமா? என்னமா கேட்கின்றார்கள்? எனக்கு தாயாக போய் என்று சொல்லுகிறீர்களே இறைவா. ஆமாப்பா. எனக்கு வேண்டிய படைகளை தந்தீர்கள் என்று சொன்னால் சரி உடனே நான் சென்று வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி அம்மை முத்தாரம்மைக்கு எப்படிப்பட்ட படைகள் பகவான் கொடுக்கின்றார் என்று சொன்னால் காளிப்படை ஆயிரமாய் காளிப்படை ஆயிரமாய்
கலைகள் 100,000 காளிப்படை 1000 காளிப்படை 1000 கணக்கை 100,000 பிடிக்கும் அசத்து அசத்து ஏ தக 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 பிடிக்கும் மொழிக்கு 1000 தீவெட்டி பிடிக்கும் பட்டை தீவெட்டி பிடிக்கும் பட்டை மொழிக்கு 1000 வீரபத்திர கைரவனே தாயாரி தான் கொடுத்தார் முத்தாரம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் காலகத்தில் புராணி பிள்ளைகளுக்கு தாயாக நீயும் சென்று ஒட்டைத்து வாழ்ந்திருப்பாய் ஒட்டைத்து வாழ்ந்திருப்பாய் தாயை தாரம்மா ஒன்னையிலே வைத்திருப்பா ஒன்னையிலே வைத்திருப்பா என் மொழிகளை ஏகந்தாரப்பா நல்லடையாய் போவேனோ ஓவேனோ போவேனோ ஓவேனோ மகதேவா நல்லடையாய் கலந்தைய ஓவேனோ கருக்கண்டரே மகதேவா எரிபோக வாகனந்தா வாகனந்தாய் கரகே ஆளுமையா அசத்து அசத்து ஓடு ஓடு இப்படி ஆமாப்பா எந்தாய் முத்தாரம்மன் தேவிக்கு காளிப்படை 1000 கனைகள் 100,000 பேய்ப்படை 100,000 மிருகப்படை 100,000 ஏணிப்பந்தம் பிடிக்கும் பெண்கள் 70,100,000 பகல் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் பாதிர்களுக்கு 100,000 சரி இரவு தீப்பெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 100,000 ஆமா வலங்கையிலே படைபோவதற்கு வைரவநாதனை பிறவி செய்து கொடுத்தார்களா சரி இலங்கையிலே படைபோவதற்கு இணைவருமை புத்திரனை பிறவி செய்து கொடுத்தார்களா அந்த நேரத்துல தாயாரும் 3 முகம் பிடித்த முத்தாரமை கேட்கின்றார் சுவாமி ஆ. இவ்வளவு படைகளை கொடுத்திருக்கிறீர்கள் ஆமாப்பா அப்ப இந்த இவ்வளவு படைகளோடு நான் கால்நடையாய் போக முடியாதல்லவா முடியாதல்லவா எனக்கேற்ற வாகனம் என்று ஒன்று தந்தீர்கள் என்று சொன்னான் சொன்னாள் இப்பொழுதே நான் கானகத்திலே சென்று அந்த குழந்தைகளுக்கு தாயாகவே வாழ்ந்து வருவேன் ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி உடனடியாக ஆகாய மார்க்கமாகவே தங்க தேரானதை வரவழைத்து அழைத்து தாயார் 3 முகம் பிடித்த முத்தாரமைக்கு கொடுத்தார்களா சரி முத்தாரம்னு நினைக்கின்றார் தேரதிலே ஏறிவிட்டோம் அல்லவா ஆ, கைலாசமலையை 3 நேரம் சுற்றி வந்து விடலாமே அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி அவளுடைய தேரானது எப்படி விளைகிறது பாருங்கள் எப்படி எப்படியம்மா தேர் வல்ல வரவே இரவல கையிலே தேர் வல்ல வரவி கைலாசம் கெடு கெடு கெடன அழகையிலே தெய்வார்கள் எல்லாம் இரவல கையிலையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம் தாய்மயிலை கண்டு அடியினை தொழுதாள் கையிலே தேர் வல்ல வரவி கையிலையிலே தேர் வல்ல வரவி கைலாசம் கெடு கெடு கெடன கையிலே உள்ள தெய்வார்கள் எல்லாம் கையிலையில் உள்ள தெய்வார்கள் எல்லாம் மொழியை கண்டு அடியினை தொழுதாள் கையிலே தேர்வல வரவே கையிலையிலே தேர் வல்ல வரவி கைலாசம் கெடு கெடு கெடன அசத்து 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 கையிலே தேர்வல வரவே கையிலையிலே தேர் வல்ல வரவி கைலாசம் கெடு கெடு கெடன பார்வதியை அடிகொள்ளுதாள் பார்வதியை அடிகொள்ளுதாள் பாவலுக்கு உலகளந்தாள் இப்படி ஆமா என் தாய் முத்தாரமையான தேர்ல ஏறி வட
கைலாசபுரத்தில் வரப்படுது. சரி, அங்கே உள்ள தெய்வாதேவர்கள் அம்மையை கண்டு வணங்குகின்றார்கள். கைலையிலே வரக்கூடிய நேரத்தில் தென் கைலாசம் அருகில் உள்ள தெய்வாதேவர்கள் அனைவரும் தேன்மொழியாலை கண்டு அடிதொழுகின்றார்கள். சரி, ஆமாமா. அதாவது 4 கோட்டை வாசலிலே வந்த அனைவர்கள் இங்கே இமர்த்தி விட்டு நேர் முப்புரக்காரகத்தை நோக்கி வருகின்றார்கள். ஆடலும் பாடலுமாக நேரத்திலே அந்த முப்புராதிகள் சொல்லுகிறார்களே, தம்பி என்ன அது ஒரு தாயார்கள் ஆடலும் பாடலுமாக படைப்பதாதிகளோடு வருகின்றார்களா? இவர் யார் தெரியுமா? அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக சக்தி மாமனை வளர்த்த வேள்வியிலே தாயான முன்முகம் படைத்த முத்தாரமை பிறந்தாள் அல்லவா? அவள் தான் படைகளோடு வருகின்றாள். தம்பி, உங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் பேசி நம்ம கிட்ட இருக்க சொல்லலாமா? ஏன்னா அந்த அம்மாவை பார்க்கும்போது என்ன தோணுகிறது? நம்ம ஈண்டெடுத்த தாய் போல் தோணுகிறதா என்ன? அப்படி இருந்து தாயார் பக்கத்திலே வந்த பொழுது என் தாயே உலகளந்தாள் 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 தாயாரே தாயாரே தாயே உலகளந்தாள் இல்லாமல் இருந்தோமே 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 இல்லாமல் இருந்தோமே கானகத்தில் கானகத்தில் அசத் அசத்தை நாங்களும் தாய் இல்லாமல் கானகத்தில் அனாதையாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். உங்களுக்கு தாயாக நீங்கள் இருப்பீர்களா? என்ன அதாவது இன்று முதல் உங்களுக்கு தாய்க்கு தாயாக நான் அமர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். என்ன வேண்டும் என்று சொல்வேனா? நீங்க இருக்க தைரியத்துல தான் நாங்க வாழ போறோம். ஆகட்டும் அம்மா. ஏன்னா தெய்வாதேவர்கள் எல்லாம் எங்களை இழிவாக பேசினார்கள். என்ன அதாவது இன்று முதல் உங்களோடு நான் இருக்கிறேன் அப்பா. சரி அம்மா. சம்மதித்த உடனே பார்த்த முப்பராதிகள் காரியம் பேசுகிறார்கள். இப்படி ஏன்னா நாம யாரு? ஆடவர்கள். அங்கனே இங்கனே எங்க வேண்டும் என்று சொன்னாலும் அமர்ந்து கொள்ளலாம். தங்க நிறம் படைத்த தாயான மூன்று முகம் படைத்த முத்தாரமை தேவியை வெயிலிலே காய விடலாமா? மழையிலே நனைய விடலாமா? அப்படி என்று சொன்னால் அதாவது உடனடியாக ஒரு மண்டபம் வைக்க வேண்டும். அம்மாவுக்குன்னு சொல்லி அம்மா சும்மா வந்திருக்காங்க, ஓட்டை வைக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு படைகளை கூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. ஏகப்பா படைகள் எல்லாம் வேலை இல்லாம சும்மா தான் இருக்குது. படைகள்லாம் வேலை இல்லாம சும்மா இருக்கு. சரி, அப்ப அவங்களுக்கு வேலை கொடுக்கல இல்லையா? கண்டிப்பாக இந்த பூத படைகளை எல்லாம் இந்த கானகத்திற்கு மேலே ஆகி விட்டுடலாம். சரி அப்படின்னு சொல்லி அதாவது இப்ப கோட்டை வைப்பது பெரிது கிடையாது. தாயிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கேட்க வேண்டும். நேர தாயிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அம்மா என்ன அம்மா, அரும்பெரும் கானகத்தில் தங்களுக்கு என்று சொல்லி ஒரு கோட்டையானது அமைக்கலாம் என்று யோசித்து வருகின்றோம். சரி, தங்களுக்கு சம்மதமா? மிக்க சம்மதம். பரிபூர்ண சம்மதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக ஜோதிரியை வரவழைக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு ஜோதிடரை அழைத்து வருகிறார்கள். சரி, ஒருத்தர் சொல்லுகிறார். என்னப்பா? எப்பராதிகளே, பொன்னாலே கோட்டையிட்டு புகழுடனே வாழ்ந்தாலும் 58 வருடத்துக்கும் அழியாது இளவன் ஆண்டினாலே கோட்டை அழிவு வரும். சின்ன மொத்த பருவையற்றி சிறந்த பால தான் பிறப்பா
சொல்கிறார்கள். பொன்னாலை கோட்டையிட்டு புகழுடனை வாழ்ந்தாலும் சரி எல்லாம் 58 வருஷம் வரைக்கும் தான். அதற்கு அப்பாலே கூண்கிழவன் ஆண்டியாலே உங்கள் கோட்டையானது எரிந்து சாம்பலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கப்பா ஏதாலே ஏது வகை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சின்ன முத்தார் வயதிலே 3 பாலர்கள் பிறப்பார்கள். பாலன் பிறந்த பொழுதே உங்களுக்கு பகைகள் எல்லாம் வந்து அதிகமாகிவிடும். அதனாலே பிறந்திடுவார்கள், அச்சுதரை பகைத்திடுவார்கள். சிவனாருக்கு சிரித்திருப்பார். இதான் விதி, மாற்ற முடியாது. இறந்து போன மக்கள் எழுப்புவதற்கும் பலன் இருக்கிறது. அனைத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீரன் சொல்கிறானே தம்பி குமிர்தா, ஆதித்தா, என்னடா ஜோதியுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றாய்? அறிவு கேட்டவரே, அந்த தெய்வங்களை பலியிட வேண்டும் என்று சொன்னார். 58 வருடங்கள் வேண்டுமா? 58 மாதங்கள் போதும் அண்ணா. 58 மாதங்கள் வேண்டுமாடா? 58 வாரங்கள் போதும். போட்டால் இந்த இடத்திலே கொட்டை போட வேண்டும். சரி, ஜோதியை இருப்பாங்கடா. கண்டிப்பாக. அப்படின்னு சொல்லி சரி அம்மையுடைய அருளினாலே பொண்ணு மல்லையே தானே கண்டா தானே கண்டா கோட்டை வைகுரார வைகுரார பொண்ணு மல்லையே தானே கண்டா தானே கண்டா பொண்ணு கோட்டை வைக்கிறாரா வைக்கிறாரா பொண்ணு மல்லையே அருகாக 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 பொண்ணு மல்லை அருகாக அருகாக மலையை கண்டா மலையை கண்டா மலையை கண்டா மலையை கண்டா ஓடிவா ஓடிவா. இப்படி அம்மையுடைய அருளாலே தங்கமலையை கண்டார்கள். தங்கமலை அடித்து வைத்து தங்க கோட்டை வைத்தார்களா? வெள்ளிமலை கண்டார்கள். வெள்ளிமலை அடித்து வைத்து வெள்ளிக்கோட்டை வைத்தார்கள். சரி. வெண்கமலை அடித்துடைத்து வெண்கமலை கோட்டை வைத்தார்கள். சரிதான். ஈயக்கோட்டை அடித்துடைத்து ஈயக்கோட்டையானது வந்து வைத்தார்கள். ஈயமலை அடித்துடைத்து ஈயக்கோட்டை வைத்தார்கள். ஆமாமா, அப்படி என்று சொல்லி கோட்டை கோட்டை கேடு கோட்டை குணமலை வைத்து விட்டு ஆமா சொல்லுங்களா கும்பராது என்ன எவ்வளவு பெரிய கோட்டை கொத்தளங்கள் நாம வைத்திருக்கின்றோம். ஆமா இப்படி வாழ்ந்து என்ன பலன்டா? நம்ம இருக்கிறது யாருக்கா தெரியுமா? அரும்பெரும் காரகத்துவம் இருந்தால் யாருக்காவது தெரியுமா? கும்பராதிகள் இப்படி இருக்கிறார்கள், நன்றாக வாழ்கிறார்கள், 4 பேருக்கு தெரியணும்னு சொன்னா 4 நகரங்களை உண்டு பண்ண வேண்டும். 4 நகரங்கள், கடை, கடித்தெருவுகள், கோபுரம், கொடிமரம் முதலாக வைக்க வேண்டும். எல்லாம் வச்சாதான் 4 மக்கள் வருவார்கள். ஏன் தெரியுமாமா? என்ன? அதாவது கொடிமரம் இல்லாத இடத்தில் குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். அது உண்மைதான்மா. இப்பெல்லாம் யார் அதை பாக்குற? கொடிமரம் இருக்கானே பாக்குறாங்க, கோயில் இருக்கானே பாக்குறாங்க. செல்ல நல்ல டவர் கிடைச்சா மட்டும் போதும். பாத்தீங்களாமா, அந்த அளவு களி முத்திடுத்து. உண்மைதான். ஆமாப்பா. ஆனால் சரி, அங்கே உபராதிகள் கோட்டை அமைத்து விட்டு சரி அங்கே என்னவெல்லாம் உண்டு பண்ணினார்கள் வாருங்கள். என்னென்னமா? கோபுரம் கொடிமரம் அங்கே அமைத்தார். கோபுரம் கொடிமரம் அங்கே அமைத்தார். காவடி அங்கே அமைத்தார். கடைத்தெரு அங்கே அமைத்தார். கடைத்தெரு அங்கே அமைத்தார். கோபுரம் அங்கே அமைத்தார். மறைக்குடி அங்கே அமைத்தார். மறைக்குடி அங்கே அமைத்தார். வாணியதெரு அங்கே அமைத்தார். சுத்தியே நந்தவன தோட்டம் அமைத்தார். சுத்தியே நந்தவன தோட்டம் அமைத்தார். அரும்புரை கட்டி அமைத்தார். மத்தடிக்கு மேடை அங்கே அமைத்தார். மத்தடிக்கு மேடை அங்கே அமைத்தார். அரடை கோடரை கோடம் அமைத்தார். முடியது அங்கே அமைத்தார். முடியது அங்கே அமைத்தார். அப்பளம் அங்கே வைத்தார். இளங்குடி மறைக்குடி அங்கே வைத்தார். இளங்குடி மறைக்குடி அங்கே வைத்தார். வாணியதெரு அங்கே வைத்தார். மத்தடிக்கு மேடை அங்கே வைத்தார். மத்தடிக்கு மேடை அங்கே வைத்தார். கோடரை கோடம் அமைத்தார். குளமது வெட்டிடுவார்கள். குளமது வெட்டிடுவார்கள். கோட்டை அமைத்து அம்மை முத்தாரம்மன் தேவிக்கு தனி
மண்டபம் கட்ட வேண்டும் என்றார். கோபுரம் கொடிமரம் அமைக்கிறார்கள், கொல்லுமணி மேடைகள் அமைத்தார்கள், கடைகள் கிடைத்து அமைக்கிறார்கள், பந்தடிக்கு மேடை அமைத்தார்கள், கணபதி கோபுரம் அமைத்தார்கள், பகடப்படக்கூடிய கோபுரமானது ஒன்று வைத்தார்கள், இளவாணிய தெரு அமைத்தார்கள். அநேகப்பா ஆமா ரகசிய மண்டபம் வைக்கிறார்கள். சரி, நந்திய பெருமாளுக்கு என்று சொல்லி ஒரு கருவறை அம்மா கல்லாலை கட்டி வைக்கிறார்கள். சரி, பூந்தோட்டம் வைத்தார்கள். அம்மா இப்படி எல்லாம் முடிந்து விட்டு உபராதி சொல்லுகிறான். என்ன சொல்கின்றா? அண்ணா என்ன பாரு, எல்லாமே நம்ம அழகா வச்சிருக்கோம். ஆமாப்பா. ஆனா பக்கத்துல இருக்கவன் என்ன கடை வச்சிருக்கான்னு பாத்தியா? தம்பி, என்ன பக்கத்துல இருக்கவங்க நம்ம நல்ல கடைகள் வைக்கணும். சரிதான், கடைகள் வச்சாதான் நல்ல ஆட்கள் கூட்ட வரும். அப்படியா? ஆமாப்பா. நீ என்ன கடை வைக்கலாம்னு நினைக்கிற? நம்ம எப்பவுமே வளையல் கடை தான். வளையல் கடை எதனால? அதாவது கையை பிடிச்சு வளையல் போட்டு விடலாம் பாத்தியா? அம்மா. இப்ப நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? ஹோட்டல். என்ன ஹோட்டல் வைக்க போறீங்க? சைவமா அசைவமா? அசைவம். நல்லது, நல்ல வியாபாரம் நடக்கும். தம்பி, நீங்க என்ன ஹோட்டல் வைக்கிறீங்க? மலரகம். பூக்கடை. பூக்கடை இருந்து கறிகளுக்கு வைக்கிறதானே பண்ணுவோம். ஓ, மலரகம் ஃப்ளவர் ஸ்டோர். அடேங்கப்பா. தம்பி, நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? கல்லு கடை. கல்லுனாக்கி இந்த சின்ன சின்ன செங்கல் எல்லாம் அடிச்சு போடுவாங்க இல்லையா? குடிக்கக்கூடிய கல்லா? 3 முறை கல்லு. தம்பி, என்ன நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? காய்கறி கடை வைக்க போறேன். காய்கறி கடை. ஆமா. அப்ப எதனால இந்த காய்கறி கடையை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? அந்த அண்ணன் ஹோட்டல் வச்சிருக்காங்கல்ல, அதனால நான் காய்கறி கடை வச்சிருக்கேன். ஓ, கழிவெல்லாம் அந்த ஹோட்டல்ல போட்டுடலாம். சரி, நல்லதை பார்த்து வித்துடலாம். ஆமாப்பா. இப்ப அதாவது அனைவருக்கும் இருப்பது நல்ல யோசனை தான். சரி, ஆகட்டும் என்று சொல்லி கடைகள் கிடைத்து வைத்து விட்டு சரி உபராதி சொல்லுகிறான்னா, என்ன நாமளும் ஆடவர்கள். சரி, அப்படிதானே, நம்ம எந்த இடத்துல எப்படி எப்படி இருப்போம்னே தெரியாது. ஆமா, கல்ல குடிப்போம், எப்பவும் சுத்தமாவா இருப்போம். இல்லை, ஆனால் அம்மா அப்படி இல்லையா? அம்மா பெண் அல்லவா? ஆமா, பூஜிக்கார அல்லவா? அம்மா நம்ம கூட வைக்க முடியுமா? ஒருபோதும் அமர வைக்க முடியாது. அதனாலே சரி, அம்மாவுக்கு இந்த தனி மண்டபம் கட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். அடேங்கப்பா. உனக்கு சம்மதமா? எனக்கு பரிபூர்ண சம்மதமப்பா. அம்மா கிட்ட போய் கேட்கணும்டா. ஒரு வார்த்தையும் கேட்க வேண்டாம். தாயானவளுக்கு கருவறை உருவாக்கிட்டு தாயானவளை அழைத்து சென்று பார்க்கலாம். கேட்டா வேண்டாம் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக. சரிதான், ஆகட்டும் என்று சொல்லி 3 முகப்படைத்த முத்தாரம்மை தேவிக்கு எந்த நாளிலே கருவறை அமைக்கிறார்கள் என்று சொன்னால், உத்திரத்தின் நாள் வீரத்த முத்தாரம்மை தாயாருக்கு, 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 முத்தாரம்மன் தாயாருக்கு மணி மண்டபங்கள் கட்ட மாந்தையர்கள் ஓடி திருநாள் பிறந்த முத்தாரம்மை தாயாருக்கு, தாரம்மை தாயாருக்கு மணி மண்டபங்கள் கட்ட உல்லாச மாந்தர் வேந்தர் கூடி வேணும் என்று சொல்லி நல்ல மாந்தையர்கள் நல்ல மந்தையர்கள் தமரங்கள் அருந்தாரே நாட மாந்தையர்கள் ஓடி சட்டமொயில் போட்டரைத்து ராஜலிங்க கரை புசுவாரா, ராஜலிங்க கரை புசுவாரா வைரவனாதரையோ சூரியனை போல நீ வைத்தா, சூரியனை போல நீ வைத்தா
அதன் மேல் கீழே பிள்ளையோ பிள்ளையோ அடி பிள்ளை உருவெழுது வாரா அடி பிள்ளை உருவெழுது வாரா முப்புராதி வைரவநாதனையோ ஐரவநாதனையோ வைரவநாதனையோ ஐரவநாதனையோ போலெழுதி வைத்தார் போலெழுதி வைத்தார் ஓடு 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 கேட்ட கேட்ட அசத் அசத்து சாம்பிராணி தீபம் காட்டி மண்டபத்தில் என் தாயார் முத்தாரமே ஒப்பரை கோட்டை வடக்கு முகமாக அமர்ந்தாள் இப்படி என் தாய் முத்தாரமைக்கு மண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அக்குமுத்த ஏதானிடத்து சாட்டங்களில் ஒட்டரைத்து ஆமா காதில் இங்க காரை பூசுகின்றார்கள் சரிதான் ஒத்து நபர் ரத்தினங்கள் வதைக்கிறார்கள் ஆமா அழகாகவே அழகானவரை கோட்டையால் அமைத்து அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அணிப்பிள்ளை மயில்தாரா கொட்டி அனைத்துடைய உருவானது எழுதி அங்கே சிறப்பான கோட்டை கட்டி முடித்தார்கள் அம்மா அம்மை முத்தாரம் கத்திரே சென்று சொல்லுகிறார் ஒப்பராணி இப்படி என் தாயை முத்தாரம்மா அம்மா உங்களுக்காக ஒரு மண்டபம் கட்டி இருக்கின்றோம் சரி வந்து பாருங்களம்மா எப்படி இருக்கிறது சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி தாயானவள் கோட்டையை சுற்றி பார்த்த கருவறையிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒன்று முகமடித்த முத்தாரம்மை தேவி சொல்கிறாள் எப்பா என்ன சின்ன சிறு பிள்ளைகளுக்கு உங்களை நினைத்தேன் வயதில் தான் நீங்கள் சிறியவராக இருக்கின்றீர்கள் ஆனால் அனுபவத்தில் பெரியாளாக இருக்கின்றீர்கள் அல்லப்பா நறுமை செல்வங்களே எனக்கு இந்த கோட்டையானது மிகவும் பிடித்திருக்கிறது நான் கருவறையில் சென்று அமர்ந்து கொள்கின்றேன் ஒப்பரை கோட்டைக்குள்ளே சரி வடக்கு முகமாக என் தாய் முத்தாரமையானவள் இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே அதாவது முப்படை கோட்டையில முத்தாரம்மை வந்த நேரம் முப்பராதிகளுக்கு செல்வம் அதிகரிக்கிறதாம் இப்படி இருக்க நந்திய பெருமாள் வருகிறார் நந்திய பெருமாள் பகவானிடத்திலே 103 சிவலிங்கங்களை வாங்கிக் கொண்டு ஜடைமுடிக்குள்ளே மறைத்து வைத்து முப்பராதிகளை காண வருகிறார் முப்பராதிகள் ஓடோடி வருகிறார்கள் என்ன அதாவது என்ன வார்த்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் என் குருவி நந்தி தேவா என் குருவி நந்தி தேவா குருவி நந்தி தேவா வளர்ந்த புண்ணியோனி வளர்த்த புண்ணியோனி குருவி நந்தி தேவா என் குருவி நந்தி தேவா நந்தி தேவா வளர்ந்த புண்ணியோனி வளர்த்த புண்ணியோனி ஓடிவா காட்டில் இறுதி வைத்து காட்டி போனே போது பெரிய முத்தாரிக்கு வந்தாள் முத்து மாலை உலகிழந்தாள் மாலை உலகிழந்தாள் பெண்கள் மூன்று சிலிங்கத்தை பார்த்த பொழுது சொல்லுகிறான் அப்பா சிவலிங்க பூஜை செய்யணும்னு சொல்றீங்க ஆனா நல்ல தண்ணீர் வேணும் என்று சொல்ல நல்ல தண்ணீர் உண்டு பண்ணி கொடுக்கிறாரா அதாவது இனலாந்து வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆறாம் விருட்சகமானது அப்படி உருவாக்கி கொடுக்கிறார்கள் உண்டு பண்ணி கொடுத்து விட்டு பூஜை செய்யும் பொழுது மூன்றிலிங்கம் உருவேற்று கொடுக்கிறார் எடுத்து சாப்பிட்றாங்க கோவம் வந்துருச்சு முப்பராதிகளை எக்கெடுத்துட்டு போங்க அரைக்கு மாறுபட்ட பிள்ளை என்று சொல்லி நிரூபித்து விட்டீர்கள் அல்லவா இங்கே வர மாட்டேன் சரி அப்படி நபர் கோபத்தில் சென்று விட்டார் சிவலிங்க பூஜை செய்தவர்கள் செல்வங்கள் அதிகரித்து அலைகால் தெரியாமல் ஆடிவிட்டார் சின்னமுத்தாருக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் முத்து தம்பி முத்துக்குமாரன் முதல்வன் சந்தனவாள
பெருமாள் சரி. இவர்கள் பிறந்தவுடனே அங்கே அட்டமத்து சனி வந்து அப்படியே ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் சொல்லுங்க ஒரு ஜோதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜோதியை அழைத்து வந்து இந்த குழந்தைகளுடைய சொல் பிரச்சத்தை பார்க்கிறார்கள். அதாவது இந்த குழந்தைகள் வாழ்வதற்கு பிறப்பது குழந்தை அல்ல, அதாவது அழிப்பதற்கு பிறந்த குழந்தை. அட்டம் என்ற சரித்து செய்கிற ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அதாவது அரனை பகைத்து விடுவார், சிவனை பகைத்து விடுவார், அட்டுழியம் செய்து விடுவார். சிவனார் இந்த கோட்டையை சிரித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, பரவாயில்ல, எது வந்தாலும் நாங்களே பார்த்துக்கிறோம். சரி, அவரை அனுப்பிவிட்டு வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே தேவர்களை சிறைப்பிடித்தார்கள். தேவாதேவர்கள் சிவபெருமானிடத்திலே சொல்ல முறைப்படுகிறார். அந்த நேரத்திலே சிவபெருமான் சொல்லுகிறார், எனக்கு என்று சொல்லி உப்பரகான வழியாக ஒரு மாலை கட்டி வாருங்கள். சரி, ஆகட்டும் என்று சொல்லி அழகான பூக்களை பறித்து ஒரு மாலையாந்து கட்டி அப்புறம் கோட்டை வழியாக எப்படி வருகிறார் பாருங்கள். சங்கர சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ சங்கர 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 சம்போ சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ சங்கர 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 சம்போ சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ மலையுள்ள ஆண்டி ஆண்டி மலையுள்ள ஆண்டி தலை ஓட்டிலே இறந்த மாடி மாடி சங்கர சம்போ போடி வரும்பொழுது பார்த்த முப்பராணி சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறார்கள்? தேவர்களே, என்னடா கொண்டு செல்லுகின்றீர்கள்? என்ன? ஈசன் கைலாசமலைக்கு மலர் மாலையானது கட்டி கொண்டு போகின்றோம். மலர் மாலை? கொடுங்கடா, எங்க அம்மாவுக்கு அலங்கார பூஜைக்கு நேரமாகி கொண்டே உயிரே போனாலும் மலர் மாலை மட்டும் உங்களுடைய கையில் நாங்கள் தர மாட்டோம். மாட்டீங்களா? உயிரே போனாலும் தர மாட்டோம். அடி அடி அடிக்கிறான். அடிமாட்டாத தெய்வாதி இவர்கள் ஆதி சிவனிடத்தில் சென்று முறையிட ஆண்டவனார் சொல்கிறார், எப்பா என்ன? அதாவது மீண்டும் எனக்காக அந்த வழியாக ஒரு பால்குடம் மட்டும் கட்டி கொண்டு வாருங்கள். வேண்டும் என்று சொல்லி பால்குடம் கட்டி வரும் பொழுது பால்குடத்தை உடைத்தான். நந்தி தேவரை ஓட ஓட விரட்டுகிறான். அந்த நேரத்தில் நினைக்கிறார் பகவான், கண்டிப்பாக இந்த முப்பராதிகள் மேல் கோபம் கிடையாது, நம்ம மீதுதான் கோபமாக இருக்கின்றார்கள். அந்த முப்பரிகாலத்தை சுட்டரித்தால் தான் இவர்களுடைய மதமானது அடங்கும். அப்படி என்று சொல்லி பார்வதி பார்த்து சொல்கிறார், அம்மா முப்பரகானகத்தை சுட்டரிக்க வேண்டும், முப்பராதிகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். எங்க அண்ணன் வரணும் சுவாமி. அதாவது அண்ணன் வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய வாகனத்தை பிறவி செய்ய வேண்டும் அல்லவா? பிறவி செய்யுங்கள் என்று சொல்ல ஆகட்டும் என்று சொல்லி பிறவி செய்தார் பாருங்கள். எங்கே பாகல்லர்கள் புகழ் படைத்த வம்சத்தில் நல்ல சிவகாமுனிக்கு தக்கனுடைய மக்களிலே 13 பெண்களை மணமடைத்திருந்தார். அதில் சத்துருக்கை வினதை என்று சொல்லக்கூடிய 2 பெண்களோட நாகக்கண்ணியும் தெய்வக்கண்ணியோடு இன்புற்று வாழ்ந்து வருகிறார்கள். அக்காலம் தங்கையுமாக வாழ்ந்து வந்தாலும் ஒரு நாளை தினத்து தெய்வக்கண்ணியானவள் நாகக்கண்ணியை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தங்கச்சி, என்னடி அக்கா, என்ன? அதாவது சுனையிலே சென்று நீராடி வரலாமா? நல்ல யோசனை. ஆகட்டும் என்று சொல்லி சுனையிலே நீராட வரக்கூடிய நேரத்தில் ஆகாய மார்க்கமாகவே ஐராவரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை பறந்து வந்ததாம். அதை பார்த்து தெய்வக்கண்ணியானவள் யானை பறந்தா வந்துச்சு. ஆகாய மார்க்கம் மட்டும் வரணும்னு சொல்லி நடந்தாம வரும். பறந்து யானையா பறக்கு யானையா? சரிதான். ஆமாம்மா, பரவாயில்ல. அந்த நேரத்தில் தெய்வக்கண்ணி சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறார்கள்? அக்கா, தங்கச்சி, ஆகாயத்துல ஒரு யானை வருகிறது. ஆகாயத்தை நீ பார்க்காதே, சரி, தண்ணீர் தடாகத்தை பார்த்து யானை என்ன நிறம் என்று உன்னால் சொல்ல முடியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய யானை அனைத்து யானையும் கருப்பு தான். சரி, ஆகாயத்தில் வரக்கூடியது மட்டும் என்ன பத்தி விளக்க என்ன? ஆகாயத்தில் வரக்கூடிய யானை நிறமும் கருப்பு தான். இது பறக்கக்கூடிய யானை இல்லையா? ஆமாடி, இது வெள்ளை. இடி என்ன? ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய யானை நிறம் கருப்பு. வெள்ளைன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கருப்படி வெள்ளை. சரி, அப்ப நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? ஓட்ட பந்தயம் தானே? பந்தயம் தானே, ஓட்ட பந்தயம் தானா? என்ன வெள்ளையாக
வறுமையான வேலை செய்வடி எனக்கு உள்ளபடி கருப்பான உனக்கு நான் வேலை செய்வேன் ஒருவர் கண்ணீர்கள் சொல்லி சொன்னையான ஒருவர் கண்ணீர்கள் சொல்லி சொன்னையான நான் சொன்னபடி யானை வெள்ளையாக வந்து விட்டால் நீ எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்யணும். சரி. நீ சொன்னபடி கருப்பாக வந்து விட்டால் நான் எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்கிறேன். சபரதம் தானே. ஆகட்டும் என்று சொல்லி யானையை பார்க்கக்கூடிய நேரத்தில் யானை நிறம் வெள்ளை. அதாவது அநேக பேர்களுடைய முன்பில் வைத்து ஓடி சென்று மடிபிடித்து விட்டாலும் தங்கையானவள் ஆடி என்னுடைய வீட்டிற்கு அடிமை வேலை செய்யவில்லை. அடியே தெய்வக்கே நாகக்கண்ணி அக்கான்னு பார்த்தாளா ஆக்கல இல்லையா நேரத்தில் வருகிறதே கோபம். ஐயோ சமாளிக்கணும். ஏய் நேரம் எப்படிப்பட்ட நேரம் பாரு. அதான் ஆமாப்பா கருக்கல் வேலை. கருக்கல் வேலை கண்ணு தெரியுமாடி உனக்கு? கருக்கல் வேலை எல்லாருக்கும் கண்ணு தெரியும். எனக்கு தெரியாது. அப்படியா? எனக்கு வந்து கருக்கல் வேலை கொஞ்சம் கண்ணு தெரியாது. கருக்கல்ல என்னமா? ஆமா கண்ணு தெரியாது. கருக்கல்லையா? கருக்கல்ல. ஓ கருக்கல் வேளையில் மாலை சூரியன் அடையும் தருணத்திலே. ஆமாப்பா சூரியன் அடையும் தருணத்திலே இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய இலையெல்லாம் எப்படி தெரியும்? சூரியன் அடையக்கூடிய நேரத்துல பச்சை கலர்ல இருக்கக்கூடிய இலையெல்லாம் வெள்ளையா தெரிஞ்சிடும். கொஞ்சம் அத ஆமா கொஞ்சம் பழுப்பு கலர்ல தெரியும். பழுப்பு கலர்ல தெரியும். பச்சை எல்லாம் ஒரு லைட் கலர்ல தெரியும். தம்பி தம்பி சூரியன் அடையக்கூடிய நேரத்துல இந்த இலையெல்லாம் என்ன கலர்ல தெரியும்? என்னப்பா தெரியும்? பச்சை கலர்ல தான் தெரியும். பாத்தீங்களா உங்களுக்கு 2 பேருக்கு தான் கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சரிதான். 2 பேரும் எப்படி கூட்டத்துல 2 பேருக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதனால காலையை வைத்துக் கொள்ளலாம். உடனடியாக அரங்கத்துக்கு போக வேண்டும். அப்படி என்று அரண்மனை தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? மகனே நீ அந்த வெள்ளை யானையை கருப்பாக மாற்ற வேண்டும். அம்மா அந்த யானையை முழுவதுமே நல் கருப்பாக மாற்ற முடியாது. என்னுடைய உடம்பினுடைய தோற்றத்தை வைத்து ஒரு நிழல் காண்பிக்கிட்டு தங்களுடைய பேச்சு திறமையால் பாதித்து செய்து விடுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி அந்த வெள்ளை யானை ஒரு சிறிய மறு ஒன்று தோன்ற செய்கிறான். அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கிறாங்க. சரி தேவக்கண்ணியை பேச விடல நாளுக்கு யானை நான் சொன்னதுபடி கரெக்ட் தான் இவளை அடிமை வேலை செய்ய அழைத்து செல்கிறான். அடேங்கப்பா இப்படிப்பட்ட வேலைகள் செய்து 12 வருடமாக அடிமை வேலை செய்கிறான். அந்த நேரத்தில் பரமசிவனை நினைக்க பரமசிவன் 7 பறவைகளை எடுத்து கையில கொடுத்து விட்டு மறைந்து செல்கிறான். 7 பறவைகளை அந்த செப்புக்குள்ளே வைத்து காவல் காத்து வருகிறான். காவல் காத்து வரக்கூடிய நாடுகளே 7ஆவதாக பிறந்தான் கருடன். கருடன் வந்து பிறந்தான் என்ற செய்தியை கார்கோடன் பாம்பு காதிலே கேட்டான். மனதிற்குள் எண்ணுகின்றான். மகையாளி இல்லாமல் வாழ்ந்து வந்தோம், மகையாளி வந்து விட்டான். என்னுடைய கையிலே நம்ம அகப்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிடித்துக் கொண்டு பாதையில் அழைத்துக் கொண்டு விடுவான். அப்படி சொல்லி ஒரு பாப்பானாக வடிவெடுத்து பெண்ணை மனமுடித்து வாழ்ந்து வரும் பொழுது பெண்ணுக்கு இவன் மேலே சந்தேகம் வருகிறது. ஒரு நாள் தினத்திலே என்னுடைய சொர்வத்தை காண்கின்றாய். பாம்பு பாம்பு என்று சத்தமிட்டாளா? கார்கோடன் காதிலே கேட்டான். சிற கட்டி விட்டனே அலை கடல் அதிர சிற கட்டி விட்டனே அலை கடல் அதிர வெளி அரங்கம் திசை திசை வீச அலகுல மலைகள் கிட கிட கிடன வல்லகுள்ள மலைகள் கிட கிட கிடன அயலதளமோ பல பல பலனே உடலது கொத்த படமது விரிய உடலது கொத்த படமது விரிய விரதமது முதுகிலே ஒருவ படமலை முதுகே சிதறவே படமலை முதுகிலே சிதறவே அடித்தான் வாயிலும் அடித்தான் நல்லோடையோ மடி கல்லிலே மோதி நல்லோடையோ மடி கல்லிலே மோதி பாடு வயிற நக்கல் பிடுங்க நல்லதொரு மறைத்தது நீயோ நல்லதொரு வேளையை மறைத்தது நீயோ நானாக பெருமானாய் நல்லதொரத்தோ நாரையதாக பின்போய் தாயுட சிறையதை நீக்கி பின்போய் தாயுட சிறையதை நீக்கி அத்தர மீது
சிவனே என்னை பிறவி செய்ததற்கு என்ன காரணம் என்று கேட்க திருப்பார்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மாயவரை அழைக்க வேண்டும். உடனே மாயவரை அழைத்து கைலாச மலையிலே வருகிறார். சரி, அத்தான் என்னை அழைத்ததற்கு என்ன காரணம்? முப்பராதிகளை சுட்டரிக்க சுட்டரிக்க வேண்டும். முப்பராதிகளை கூட முடிவு கட்ட வேண்டும். அதுக்கு உங்க மூத்த பிள்ளை அனுப்புங்க. இயலாத காரியம் ஐயா, அனுப்புங்க, அவன் சுட்டரித்து வருவான். இருந்த இடத்தை விட்டு எழுப்ப முடியாம இருக்க மூத்த பிள்ளை. ஆமாப்பா, மூத்தவனை அனுப்புகிறார்கள். மூத்தவனுக்கு அந்த பொங்க பானைகளை பொங்கி பெரிய படம் போட்டு அங்கே அவனை அமர வைத்துக் கொண்டார். இளையவனை அனுப்புகிறார்கள். அழகிய பெண்களுடைய நாட்டியத்திற்கு மதிமயங்கி முருகப்பெருமான் அந்த இடத்திலே அமர்ந்து விட்டார். சூரியனை அனுப்புகிறார்கள். வீதி வீதியாக வெண்மங்களுக்கு ஆசைப்பட்டு சூரிய பகவான் அங்கே அமர்ந்து கொண்டார். 3 பேரும் அங்கே போன காரணத்தினால சூரியன் மறைந்தார் பத்தியலா. அங்கே இருளாகி விட்டது. சரி, இருளான காரணத்தினாலே பகவானை காணவில்லை. காணாமல் பகவானை தேடி வருகிறாள் பார்வதி, அறியும் பிரம்மாவும். அப்பொழுது வள்ளுவர் சொல்லுகிறார், என்ன அதோ நெல்லிக்கனி இருக்கிறது, நெல்லிக்கனியை பிளந்து பார், கண்டிப்பாக என்பெருமாள் கல்ச்சலிப்பா. ஆகட்டுவன் நெல்லிக்கனியை பார்க்க அங்கே பகவான் இருப்பதை கண்டார். அத்தான் எத்தனை பேர் போனேன்னு நான் முதல்ல உங்களுக்கு போறாதா? கண்டிப்பாக முதல்ல 3 பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வாங்க சொல்லி இணைவர்களை புத்திரனை ஒரு வேள்வி குழிகளை பிறவி செய்து உடனடியாக 3 குழந்தைகளையும் அடித்து வா என்று சொல்ல போன போக்கில் 2 சவுட்ல 2 அடி கொடுத்து நேர 3 பேரை கூட்டி வந்துட்டான். அவர்கள் வலுவரை இந்த வர வேண்டும் என்று சொல்லி அதிமதங்கள் இருப்பதுவோ ஆசாரம் இருப்பதுவோ அதிமதங்கள் இருப்பதுவோ ஆசாரம் இருப்பதுவோ அவர்களை நன்று ஓட்டமிட்டு ஓடு போடு சிவனாருமாலாரே அரிநெடுமாலியாரே மஞ்சளையானாராக ஓடுவாரா ஓடிவா அருள்கரி காட்டில் மழை தண்ணீர் வருகிறென்று அருள்கரி காட்டில் மழை வெள்ளம் வருகிறென்று இளமிருந்து கூடியவன் வருகிறேன் புகழ் உலகளந்தா மாதாவே புகழ் உலகளந்தா மாதாவே சொல்வாய் வந்த வேளோ சிவபெருமான் பாலராகவும் பார்வதியால் மஞ்சளையாராகவும் நெடுமால் நெய்யாராகவும் ஆறாக ஓடி வருகிறார்கள். வலுவறிய வேண்டும் என்று பார்த்த முப்பராத்தி சொல்கிறேன். தம்பி, மலையிலே மழை பொழிகின்றது, வெள்ளமானது கரை புரண்டு வருகின்றது. சமயம் எத்தனை விட்டது? 12 மணி ஆகிவிட்டது. உடனடியாக சென்று குதித்து விளையாடி வரலாமா? ஆகட்டும் என்று சொல்லி மணியிலே வரக்கூடிய நேரத்தில் வளர்த்த புகழ் குலங்கள் இருந்தால் சொல்லுகின்றார்கள். மக்களே, சோதனைக்கு வந்த வெள்ளம் போக வேண்டாம். அம்மா, என்ன நீ எனக்கு சும்மா அப்படி என்ன அம்மா வார்த்தையை கேட்கல. வெள்ளம் வரையிருந்து ஸ்டார்ட்தான் இல்லையா? வெள்ளம் எல்லாம் அப்படியே வச்சு விட்டது. ஏய் தம்பி, அம்மா சும்மா என்று சொன்னோம் அல்லவா? உடம்பெடுக்க முடியாம ஆகிவிட்டது. என்ன செய்யணும்? என்ன செய்ய? அம்மா வார்த்தை கேட்டு இருக்க வேண்டிய அரண்மனைக்குள்ளே போய் விட வேண்டும். அப்படி என்று இருக்கக்கூடிய நாளைகளே சொல்லுகிறார் மாயவன். சிவலிங்கம் இருக்கிறது, அனுமத்தாரமே இருக்கிறார். சிவலிங்கம் இருக்க வரைக்கும் முப்பரத்தை சுட்டரிக்க முடியாது. அப்படியானால் நான் ஒரு கோலம் கொண்டு செல்கிறேன் அப்படி என்று சொல்லி பாப்பான வடிவம் கொண்டு கோட்டையை சுட்டரிக்க மாயவன் கோட்டையிலே வந்திருக்கிறார். இந்த இடத்திலே முத்தாரம்மனுடைய திருவரலாறை வைத்துவிட்டு தேவி ஸ்ரீ இசக்கம்மனுடைய திருவரலாறை தொடர்ந்து பாடுகின்றோம். சித்திரை மாதம் தேரில் ஏறி முத்தாரம்மா வருவான், திவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவான். சித்திரை மாதம் தேரில் ஏறி முத்தாரம்மா வருவான், திவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவான். அம்பிகையே வருவான், அருளை தந்திடுவான். அம்மா அம்பிகையே வருவான், சித்திரை மாதம் தேரில் ஏறி
கருணை கடலும் அவளே காப்பு கட்டி கொண்டு வேண்டும் பக்தருக்கு காவல் இருப்பவள் அவளே நம்மை கண்ணாய் மதிப்பவள் அவளே அம்பிகையே வருவாள் நல்லருளை தந்திடுவாள் அம்மா அம்பிகையே வருவாள் நல்லருளை தந்திடுவாள் சித்திரை மாதம் தேரு நேரி முத்தாரம்மா வருவாள் தீவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவாள் இசைகள் யாவுமே சுடர் தீபமே அம்மா இசைகள் யாவுமே சுடர் தீபமே கோடி சடைகளை பின்னி வளவரும் முத்தார தேவி அவளே அவள் அருள் நிறைவேறு கடலே வீரப்பனுடன் சூரசங்காரத்தை நடத்தும் தேவி அவளே அவள் தந்திடும் தாயும் அவளே அம்பிகையே வருவார் நல்ல அருளை தந்திடுவார் அம்மா அம்பிகையே வருவார் நல்ல அருளை தந்திடுவார் சித்திரை மாதம் தேரிலே முத்தாரம்மா வருவார் திவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவார் செந்தூரில் வாழும் செந்தூர நாயகி அம்மா செந்தூரில் வாழும் செந்தூர நாயகி அந்த முழுவதும் வெள்ளி கவசங்கள் அணிந்த தேவி அவளே அவள் அருள் நிறைவேறும் கடலே வீரப்பனுடன் திருத்தலத்தை நடத்தும் தேவி அவளே அவள் தந்திடும் தாயும் அவளே அம்பிகையே வருவார் நல்ல அருளை தந்திடுவார் அம்மா அம்பிகையே வருவார் நல்ல அருளை தந்திடுவார் சித்திரை மாதம் தேரில் ஏறி முத்தாரம்மா வருவார் தீவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவார் சித்திரை மாதம் தேரில் ஏறி முத்தாரம்மா வருவார் தீவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவார் அம்பிகையே வருவார் நல்ல அருளை தந்திடுவார் அம்மா அம்பிகையே வருவார் நல்ல அருளை தந்திடுவார் சித்திரை மாதம் தேரில் ஏறி முத்தாரம்மா வருவார் தீவினையாவும் நொடியில் தீர அருளை தந்திடுவார் நாட்டிலேயும் நல்ல நாடு ஆபலர்கள் புகழும் நாடு கோடை மல்லி ஒழியும் நாடு விருந்திருந்த வீசும் நாடு ஆதமோடு மழை ஒழியோ ஆதமோடு மழை ஒழியோ இடமொன்று விளையோ சோழவள நாட்டிலே ஆமாமா செம்பியவனனும் செம்பினிய தேவியும் வெகு நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும் போது சரி ஆதி சிவனார் மனதிறங்கி இவர்களுக்கு குழந்தைக்கு வரம் கொடுக்கிறார். ஆமாமா வரம் கொடுத்த காரணத்தினாலே சரி செம்பிய தேவியானவர் கர்ப்பமானாள். அதேங்கப்பா கர்ப்பமாகி அவளுடைய வயிற்றிலே மாதங்கள் 10 திகைந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளிதரத்து மன்னனுடைய மதிமுகத்தை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? அப்பா, எனக்கோ நிறை மாத கர்ப்பிணி, அதாவது 10 மாதம் திகைந்து விட்டது. உடனடியாக ஒரு மருத்துவத்தை அழைத்து வர வேண்டியதுதானே? ஆகட்டும் என்று சொல்ல சரி அங்கே தூதுவனை விட்டு ஆமாமா அரண்மனை மருத்துவத்தை அழைத்து வருகிறார். அதேங்கப்பா மருத்துவத்தை கண்ட போதே சரி வயரோ அடி வயரோ கட வயரோ அடி வயரோ கட வயரோ கட்டி விட்ட மரமோ உடல் வயரோ போடு போடு போல் முகம் ஏற்பாடு மீது புரண்டாய் முகம் ஏற்பாடு புவி மீது புரண்டாய் விழுவாய்
உடல் மெய்யம்பாய் அப்பாய் உடல் மெலிவாய் இறையோனே என்று அழுவாய் எம்பாய் உடல் மெலிவாய் இறையோனே என்று அழுவாய். இப்படி ஆமாம்மா. அழகாகவே மருத்துவர் வருகிறாள். சரி. மருத்துவத்தை கண்டு செல்வி தேவி சொல்லுகிறாள், என்ன என்னமா சொல்லுகிறார்கள்? ஏ அம்மா மருத்துவம், ஏன் என்னம்மா? வயிற்றிலே ஜெனித்தது பிள்ளையாக தெரியவில்லை, ஆ. கல்லாக நினைக்கிறது அல்லவா? ஏம்மா? மோதிரங்கள் அணிகிற மொழிகள் எல்லாம் போகுதம்மா. சரி, மோதிரத்தை கலைத்து விடுங்க, முக்கண்ணனாருக்கு நேர்ந்து விடுங்கோ. பாதகம் அழிகின்ற படங்கள் எல்லாம் நோக்குதம்மா. ஆமா பாதகத்தை கலைத்திடுங்கோ, பகவானுக்கு நேர்ந்திடுங்கோ. பிரசவம் என்று சொன்னால் பொதுவா எல்லாத்துக்கும் உள்ளதுதான். ஆமாம்மா. இப்படிலாம் அழுது கொண்டிருந்தால் எதுவும் ஆக போறது சரி. அப்படி என்று ஆமாம்மா. ஒன்று போல என்னை வாங்கி ஏ மூன்று உள்ள எண்ணெய் வாங்கி மொழியாள் ஓதுவாளா, கிளிமொழியால் ஓதுவாளா. வாழை பட்ட போது என்னை வாடை விட்ட போதே ஏறுதல்ல மீடி எல்லாம் இலகுதல்லோ மேனி ஓர கட்டி குடமுடைய ஏசோரை கண்ணி குடமுடைய ஓகையர்கள் பிடித்து இருக்க ஓகையர்கள் பிடித்து நிற்க ஒன்றிறந்தா நீலராஜ ஏ உன் பிறந்தா நீலராஜனை தாயான இசக்கி அம்மை வந்து பிறந்திடுவாள். பிறந்தாளே இசக்கி அம்மை பிறந்தாரே இசக்கியம்மை ஊரையர்கள் குறவை பாட பூமணியர்கள் குறவை பாட அரணடைக்கோ சிவனருளாள் அழைக்கும் தலைக்கும் சிவனருளாள் அழகிலான சிலை போலே அழகி தங்க சிலை போலி நாடதிலே நாடதிலே இசக்கியம்மை பிறவியானாள். கொல்லவல்ல நாடதிலே கொல்லவல்ல நாடதிலே இசக்கியம்மை பிறவியானாள். இப்படி ஆமாம்மா. அதாவது அம்மையான இசக்கி அம்மை சரி. இரண்டாவது குழந்தையாக பிறக்கிறாள். ஆமாப்பா. முதலாக ஒரு ஆண் குழந்தையானது பிறக்கிறது. நீங்கப்பா. அதாவது ஆ. அண்ணனும் தங்கையுமாக சரி. மறு அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். ஆமாப்பா. இப்படி இறைக்க செப்பிய மன்னனுக்கு பெண்கள் சென்று சொல்லுகிறார்கள், அதாவது மனதானது வாடிக்கொண்டிருக்கின்றார். ஆமா. 2 குழந்தைகள் வெகு காலத்திற்கு பிற்பாடு பிறந்த பிற்பாடு மனச்சங்கடம் தீரவில்லை. இருக்கத்தானே செய்யும். ஆமாப்பா. உடனே ஒரு ஜோதிடரை அழைத்து வருகிறார்கள். சரி. ஜோதிடரே, என்னப்பா? இப்போ பிறந்த பிள்ளைங்க 2 பேரும். ஆ. ஆனால் பிறந்த நேரம் என்னமோ தெரியல, ஆனா மனசு ஒரு மாதிரியாக இருக்கிறது. சரி. இதனுடைய பலாபலனை பார்த்து சொல்லுகின்றீர்களா? ஆகட்டும் என்று சொல்லி பாலால் பரல் கழுவி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறார். அப்பா, என்ன இந்த குழந்தைகள் நல்ல ஜாதகத்தில் பிறக்கவில்லை. அப்படியா? ஆமாப்பா. அதாவது கண்டிப்பாக இந்த குழந்தைகள் பழிக்கு பழி எடுக்க வந்த குழந்தைகள். சரி. அதாவது இந்த குழந்தைகள் இந்த அரண்மனையில் இருக்கும் என்று சொன்னார். ஆடு மாடுகள் அழிச்சாட்டம் இருக்கின்றது. சரி. ஆமாப்பா. சுருக்கமாக சொல்ல போனா இந்த குழந்தைகளை கொண்டு விடுங்கள் வந்தார். ஐயையோ, ஆ. பெற்றெடுத்த குழந்தைகளை கொல்வதற்கு மனது வருமா? ஐயோ. வாழாத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை, ஆ. தாயோடு இருப்பதுதான் சரி. சரி. ஜோதிடரே, ஆ. என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா. அப்படி என்று சரி. அந்த குழந்தைகளே ஆமாப்பா. நாமளே வளர்க்கலாம் என்று சொல்லி அங்கே பிறந்திருப்பது என் தாய் இசக்கியம்மை நீலராஜன். அவர்கள்